இந்த விநாயக சதுர்த்தி நாளிலே விநாயகரை வைத்து பூஜிக்க வேண்டும். அதுவும் எப்படி? களிமண்ணால் ஆன விநாயகரை வைத்து பூஜிக்க வேண்டும். 3 இரவுகள் கழித்துத்தான் அதனை கொண்டு போய் நீர்நிலைகளிலே கரைக்க வேண்டும். நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, விநாயக சதுர்த்தி நாளிலே நாம் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு விட்டு அவற்றை நீர்நிலையிலே கொண்டு போய் கரைத்து விடுகிறோமே, இதற்கான தத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த விநாயக சதுர்த்தி நாளிலே விநாயகரை வைத்து பூஜிக்க வேண்டும். அதுவும் எப்படி? களிமண்ணால் ஆன விநாயகரை வைத்து பூஜிக்க வேண்டும். அதனால் இதில் உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பூஜித்து விட்டு இன்றைக்கே கொண்டு போய் கரைத்து விடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் சிட்டி சைடில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கே வேலை முடிஞ்சிடணும், டக்கு டக்குன்னு முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, காலையில் ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலமே கொண்டு போய் எங்கேயாவது ஒரு அரச மரத்தடியிலையோ எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடுறா, இல்லைன்னா கொண்டு போய் நீர்நிலையில் போட்டுடுறா. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நிச்சயமாக 3 நாட்களுக்காவது நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். 3 இரவுகள் கழித்துத்தான் அதனை கொண்டு போய் நீர்நிலைகளிலே கரைக்க வேண்டும். சரி சார், எதுக்காக நீர்நிலைகளில் கரைக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனை 2 விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். தத்துவார்த்தமாகவும் பார்க்கலாம், புவியியல் காரணங்களாகவும் பார்க்கலாம். நம்ம நம்முடைய ஆன்மீக ரீதியான பண்டிகைகள் அனைத்திற்குமே அந்த இயற்கையோடு ஒத்துப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அந்த ருத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு பருவ காலத்திற்கு ஏற்றாற்போல்தான் அந்த பண்டிகைகளும் வரும். அந்த பண்டிகைகளிலே செய்யக்கூடிய நைவேத்தியங்களும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதித்தான் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான், அதாவது இந்த களிமண்ணை எடுக்கும் பொழுது அந்த நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய களிமண்களை எல்லாம் எடுத்து அந்த விநாயகர் சிலைகளை செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த நீர்நிலைகள் தூர்வாரப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஏரி மண்ணோ அது குளத்து மண்ணோ எப்படியோ அந்த இடத்துல களிமண் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே சேர்ந்து போயிருக்கும். அந்த களிமண் அங்கிருந்து எடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த இடங்கள் அனைத்தும் தூர்வாரப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய அந்த மழைக்காலங்களிலே நீரை சேமித்து வைப்பதற்கு அந்த இடங்கள்லாம் பயன்படுகிறதுங்கிறது ஒரு விஷயம். சரி சார், பொம்மையை செஞ்சாச்சு, அதை கொண்டு போய் எதற்காக நீர்நிலைகளிலே கரைக்க வேண்டும்னு சொன்னார். எங்கே கரைக்கணும்னு சொல்லியிருக்கா தெரியுமா? ஓடுகின்ற நதிகளிலே கரைக்க வேண்டும் சொல்லியிருக்கா. இந்த நதிகளில் பார்த்தோம்னா ஆடி மாதத்திலே புது புனல் என்பது வந்திருக்கும். ஆடி மாதத்தில் வேகமாக வெள்ளம் வரும்பொழுது இந்த மேலோடு இருக்கிறதுல அப்படியே நிறைய மணல் தான் கொண்டு வந்து சேர்ந்துருக்கும். அப்படியே இந்த டேமில் தண்ணி திறந்து விடுவா, நிறைய வந்து பார்த்தோம்னா அந்த ஆறுகளிலே அப்படியே ஃபுல்லாக மணலாக சேர்ந்து போயிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய மழை காலத்திலே மழை வெள்ளம் என்பது வரும்பொழுது அப்படியே வீணாக கடலிலே சென்று கரைந்து விடும் என்பதால் இந்த விநாயகர் சிலைகளை கொண்டு போய் அந்த ஆறுகளிலே கரைக்கும் பொழுது, அதாவது ஆறுகள்லாம் எல்லா இடத்துலையும் போய் கரைக்க போகிறதில்ல, நகர்ப்பகுதியிலே அந்த நகரை ஒட்டி ஓடுது இல்லையா, அந்த இடத்துல தானே கொண்டு போய் கரைப்பா. அப்போ என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா, அந்த மணலுக்குள்ளே கொண்டு போய் இந்த களிமண்லாம் நன்றாக கரைந்து அந்த தரைங்கிறது அப்படி கெட்டிப்பட்டுடும். அந்த வெள்ளம் என்பது வரும்பொழுது அந்த நீரினை அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும் அந்த மண்ணுங்கிறார். அது அதிகமாக வெளியிலே ஓடினா கூட எவ்வளவு தூரம் மேக்சிமம் அந்த பூமி உறிஞ்சிக்க முடியுமோ இந்த களிமண்ணானது நன்றாக உறிந்து அந்த இடத்திலே நிலத்தடி நீரினை அது உயர்த்துவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, நிறைய வண்ணம் பூசிய, அதாவது இந்த கலராக நிறைய சாயங்கள்லாம் பூசிய, இந்த கெமிக்கல்லாம் நிறைய மிக்ஸ் பண்ண அந்த சிலைகளை கொண்டு போய் கரைக்கிறார்கள். இதனால் மாசுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெறும் களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த விநாயகர் சிலைகளைத்தான் கரைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி சார், இது புவியியல் ரீதியான காரணம். தத்துவார்த்தமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூமி அப்படிங்கிற விஷயந்தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னே சொல்லியிருப்பார் தெரியுமா வள்ளுவர். உன் மூளையில் என்ன களிமண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவா தெரியுமா. இந்த களிமண்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவா. அப்படி இல்லை, இந்த களிமண்ணாலும் பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த களிமண்ணை கொண்டு வந்து அதில் அழகாக பொம்மைகளை செய்கிறார்கள், விநாயகரினுடைய திருவுருவங்களை செய்து வழிபடுகிறார்கள்.
எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ மீண்டும் அங்கேயே சென்று சேர்ந்து விடுகிறது. அதாவது அருவமாக இருந்த ஒரு விஷயம் அதனை கொண்டு வந்து வைத்து ஒரு உருவகப்படுத்துகிறார்கள், உருவமாக மாறுகிறது, பல உருவங்களாகவும் மாறி நிற்கிறது. மீண்டும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று சேர்ந்து விடுகிறது. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் என்பதை இந்த விநாயக சதுர்த்தியானது நமக்கு புரிய வைக்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயம் எங்கிருந்து தோன்றி வந்ததோ மீண்டும் அது அங்கேயே சென்று சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறத அது புரிய வைக்கிறது. இது போக நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் அந்த விநாயகர் சிலையை நீரிலே கரைக்கும் பொழுது, அதாவது இதுக்காக பிள்ளையாரை கொண்டு போய் நீரில் கரைக்கணும்னு அர்த்தம் இல்லை. விக்ன விநாசினே அப்படின்னு சொல்றா தெரியுமா? விக்னேஸ்வரன் அப்படின்னே சொல்லுவா. தடைகளை நீக்குபவர் அப்படின்னு சொல்லுவார். விக்னத்தை விநாசனம் செய்வர் அப்படின்னு சொல்லுவார். நம்ம விநாயக சதுர்த்தி நாளிலே அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பிள்ளையாரை வைத்து பூஜிக்கிறோம். நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அவரிடத்திலே ஒப்படைக்கிறோம். அவர் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் நான் கிரகித்துக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். நீ 3வது நாள் கொண்டு போய் தண்ணீரில் கரைக்கும் பொழுது அவை அனைத்தும், உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும் அப்படிங்கிற மாதிரி அவர் நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிற மாதிரியே புரிஞ்சுக்கலாம். அந்த நீரிலே கரைக்கின்ற விநாயகரானவர் அப்படியே பறந்து போற மாதிரி இந்த உலகமெங்கும் அந்த இறைவனுடைய சக்தியானது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.